வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தொழிலின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கொடூரம், மது போத்தலால் தலையில் தாக்கிய இளைஞன் கொலை. தமிழக தேர்தல் முடிவுகள் அரசியல் வரலாற்றில் தடம் பதித்த விஜய். பெரும் துயரை ஏற்படுத்திய ஆசிரியரின் மரணம். விசா காலம் நிறைவடைந்து வெளிநாட்டவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 2026ஆம் ஆண்டுக்குரிய வடக்கு மாகாண ஆசிரியர் இடமாற்ற முடக்கம். யாழில் பிரதேச சபையொன்றில் இடம்பெற்ற செயல். எஸ்டிஎஃப் அதிரடியால் வெளியான தகவல். சற்று முன் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். யாழ்ப்பாணத்தில் மதுபான போத்தலால் தலையில் தாக்கப்பட்டதால் ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவமானது இடம்பெற்றுள்ளது. இதன்போது அதே பகுதியைச் சேர்ந்த எபிசியஸ் ஜேம்ஸ் வயது 36 என்ற நபரை உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு நண்பர்கள் அனைவரும் புதுமை மாதா ஆலயத்துக்கு அருகாமையில் இருந்து மது அருந்திய போது ஏற்பட்ட வாய்ப்பக்கத்தினால் மதுபாவன போத்தினால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. தகவலின்படி சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவரை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்த போது அவர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலை மேற்கொண்டு அதே இடத்தைச் சேர்ந்த சந்தேக நபரை யாழ்ப்பாணம் காவல்துறையினரை கைது செய்துள்ளனர். முற்கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. விசாரணையின் பின்னர் அவரை யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வாக்கு எண்ணிக்கையில் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அதிர வைக்கும் முடிவுகள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசியல் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த இருமுறை போட்டியுடைத்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தற்போது 60 இடங்களின் முன்னிலையை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்த திடீர் மாற்றத்தால் ஆளும் கட்சியில் திமுக 51வது இடங்களில் முன்னிலை பெற்று 2ஆம் இடத்தை தள்ளப்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 39 இடங்களுடன் 3ஆம் இடத்தில் உள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினர் வாக்குகள் அடங்கிய தபால் வாக்குகளில் ஒரு புதிய கட்சி இவ்வளவு பெரிய முன்னிலையை பெறுவது இதுவே முதல் முறையாகும் என கூறியுள்ளனர். தவேகவின் இந்த அசூர வளர்ச்சி குறிப்பாக நட்சத்திர தொகுதிகளில் அமைச்சர்கள் மற்றும் முன்னிலை தலைவர்களின் பின்னடைவு ஆகியவை தமிழக அரசியல் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளமையை காட்டுகின்றது. மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்களின் முதல் தேர்வாக தவேக உருவெடுத்துள்ளமை இந்த தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. தவேக தனது இந்த முன்னிலையில் இறுதி வரை தக்க வைக்குமா அல்லது திராவிட கட்சிகள் மீண்டும் எழுச்சி பெறுமா என்பதை அறிய ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலுடன் காத்திருக்கின்றன. களுத்துறை தெற்கு கலிடோ கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட பண்டாரகமையைச் சேர்ந்த ஆசிரியையும் அவரது குடும்பத்தினர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் கணவரும் தாயாரும் களுத்துறை நாகொட மருத்துவமனைக்கு சென்று நேற்று இந்த சடலத்தை அடையாளம் கண்டுள்ளனர். உயிரிழந்தவர் பண்டாரகம வேதியகொட கணத்தோட்ட பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயார் ஆவார். கடந்த 1ஆம் தேதி கலிடோ கடற்கரை பகுதியில் பெண்ணின் சடலம் ஒன்று இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குடும்ப பிரச்சினை காரணமாக குறித்த ஆசிரியை கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. களுத்துறை திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகள் மேற்கொண்டதுடன் சடலத்தை களுத்துறை நாகொட மருத்துவமனையில் பிரதேச அறைக்குள் அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளார். அதற்கமைய பிரதேச பரிசோதனை நாகொட மருத்துவமனையின் சட்ட மருத்துவ அதிகாரியினால் மேற்கொள்ளப்பட்ட இறப்புக்கான காரணத்தை உறுதிப்படுத்த அவரில் இரத்த மாதிரிகள் மேலதிக விசாரணைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் களுத்துறை தெற்கு தலைமையக காவல் நிலையம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. விசா காலம் நிறைவடைந்த பின்னரும் இலங்கையில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் குறித்து முக்கிய அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த வெளிநாட்டவர்களுக்கு தங்குமிடம் வழங்குபவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கையை விடுத்துள்ளன. கடந்த சில மாதங்களில் குடிவரவு சட்டமீறல் மற்றும் கணினி குற்றங்களுக்கான அதிகளவான வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த நிலையில் கைதானவர்களின் பெரும்பாலானவர்கள் சீன நாட்டவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இணைய வழியாக பல்வேறு நிதி மோசடிகள் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் நாடாளவிய ரீதியில் 157 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் மலேசியா ஆகிய நாட்டவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கொழும்பு புறநகர் பகுதியான ராஜகிரிய மெதுக வெளிடக பகுதியை தங்கியிருந்த 120 வெளிநாட்டவர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 10 கோடி ரூபாய் அதிக பெறுமதியான 300க்கும் மேற்பட்ட கணனிகள் மற்றும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்குரிய ஆசிரியர் இடமாற்றங்கள் வட மாகாணத்தில் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று இலங்கை தாய்மொழி அரசியல் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் அருள்வர்தன டினோஷன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சேவையின் தேவையை கருத்தில் கொண்டு இடமாற்றங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் தேசிய மட்ட இடமாற்றங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன என்ற காரணம் உண்மைக்கு புறம்பானது மற்றும் தவறானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்து அவர் வழமையாக ஆசிரியர் இடமாற்றங்கள் ஆண்டின் தொடக்கத்தில் குறிப்பாக ஜனவரி மாதத்தில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றாலும் இவ்வாண்டு இதுவரை நடைமுறைப்படுத்தாதவாறு கவலைக்குரிய விடயமாகும் என தெரிவித்துள்ளார். இது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாது கவலைக்குரிய விடயமாகும் என தெரிவித்துள்ளார். சில பாடசாலைகளில் பதிலீட்டு ஆசிரியர்கள் இருந்த போதிலும் இடமாற்றம் கோரி விண்ணப்பித்த ஆசிரியர்களும் இடமாற்றங்கள் வழங்கப்படாத நிலையில் தொடர்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக வன்னி போன்ற கடின சேவை பகுதிகளில் 9 ஆண்டுகள் சேவை நிறைவு செய்த யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களும் கூட இடமாற்றங்கள் வழங்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் பல பகுதிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்ற நிலையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள் காரணமாக ஆசிரியர்களின் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மாறாக ஆசிரியர்களின் சம்பளங்களில் எந்த உயர்வும் இல்லாததால் அவர்கள் கூடுதல் சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் திட்டமிட்ட முறையற்ற இடமாற்றங்கள் சில ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டாலும் நீண்ட காலமாக உடல்நல பிரச்சினைகளுடன் இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதனால் பல ஆசிரியர்கள் உளவியல் ரீதியான பாதிக்கப்பட்டவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே உரிய காலகட்டத்தில் நியாயமான முறையில் ஆசிரியர் இடமாற்றங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் தாழ்மையுடன் கோருகிறது என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூநகரி பிரதேச சபைக்குரிய உளவு இயந்திரம் ஒன்று அனுமதியற்ற மணலுடன் விசேட அதிரடிப்படையினால் கைப்பற்றப்பட்டு பூநகரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட உளவு இயந்திரமும் கைது செய்யப்பட்ட சாரதியும் சட்ட நடவடிக்கைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த பூநகரி போலீசார் நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர். ஜெயபுரம் பகுதியிலிருந்து அனுமதியற்ற வகையில் மணலுடன் பயணித்த உளவு இயந்திரத்தினை விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியும் சாரதியையும் கைது செய்து தம்மிடம் ஒப்படைத்துள்ளதாக பூநகரி போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் பூநகரி பிரதேச சபையின் செயலாளருடன் தொடர்பு கொண்டு வினாவிய போது பூநகரி நெற்புல பொன்பள்ளி வீதி புனரமைப்பு தனியாரிடம் வழங்கப்பட்டு குறித்த வீதியின் புனரமைப்பு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றது. அவர்களும் பிரதேச சபைக்கு சொந்தமான ஜெயபுரத்தில் அமைந்துள்ள மணல் யார்டிலிருந்து சனிக்கிழமையன்று ஒப்பந்தக்காரருக்கு வழங்குவதற்கு கொண்டு சென்ற போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அனுமதி சீட்டை வழங்கப்பட்ட உளவு இயந்திரம் கழிவகற்றும் பணிக்கு சென்றமையால் சாரதி சபையின் மற்றதொரு உளவு இயந்திரத்தினை கொண்டு சென்று வீதி வேலையில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்தக்காரருக்கு மணலை ஏற்றி வந்தபோது விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் என தெரிவித்தார். ஹண்டி ஹழுகஸ் தோட்டை பகுதியில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டின் காயமடைந்த நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்.
சம்பவத்தில் கண்டி தேசிய மருத்துவமனையில் துப்புரவு பணியாளர் ஒருவரை காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழிற் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழிற் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.